எடப்பாடியார் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் தலைமை தாங்கியிருந்தார். நம்மளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் நம்மளுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் இங்கே நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் கிட்டத்தட்ட 17 கட்சிகள் நம்ம எல்லா நிகழ்வும் எல்லாருக்கும் நம்ம பார்ப்போம். அம்மா ஆட்சி எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி அம்மாவுடைய ஆட்சியெல்லாம் எந்த நலத்திட்டங்களும் இல்லை. அம்மாவுடைய திட்டங்கள் எல்லாமே மறைக்கப்பட்டு, அதனால் இந்த கூட்டணியில் 21 கூட்டணி அமைகிறது, அம்மா ஆட்சி அமைகிறது தான். அன்றைக்கு தினம் சில இடையூறுகள் இருந்த காரணத்தில் அன்றைய சொற்ப வாக்குகள் தான் 40 தொகுதிகளுடைய இழப்பில் அன்றைக்கி அம்மா ஆட்சி போயிட்டு. எங்களை பொறுத்த மட்டும், என்னை பொறுத்த மட்டும், என்னுடைய எண்ணமெல்லாம் என்னென்னா தீய சக்தி திமுகவை ஒழித்தே திறன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2016 அடையாளம் காட்டினார்கள். நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக நான் இங்கே களங்கண்டு நம்மளுடைய பகுதிகளெல்லாம் கடுமையாக உழைத்தார்கள் என்பது இந்த கேள்வி கேட்டீங்கன்னா, அன்னைக்கு நம்மளோட கூட்டணி யாரும் கிடையாது, தனித்து களங்கண்டோம். அன்னைக்கு இந்த சரத்குமார் அவர்கள் நமக்கு ஆதரவாக இருந்தார்கள், மற்றபடி யாருமே கிடையாது. கடுமையாக உழைத்தார்கள். நம்முடைய அன்பு சகோதரர் சொன்ன மாதிரி புதிமுத்தூர் ஒரு வியாபார ஸ்தலம். இந்த வியாபார ஸ்தலத்தில் என்ன நடைபெறுகிறதோ அந்த நிகழ்வு பொதுமக்களுக்கு தெரியும். யார் என்ன நிகழ்ச்சி நடந்தது, யார் வெற்றி பெறுவார், எப்படி வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற பல்வேறு கருத்துகள் இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்முடைய களம் இங்கே இருக்கும். இதில் மிகப்பெரிய ஆர்வம் இருக்கும். காரியாலயம் போடலையா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆர்வம். வேட்பாளர் அறிவித்த உடனே முதல் செய்ய வேண்டிய வேலை காரியாலயம். அந்த காரியாலயம் போட்ட உடனே எல்லாரும் நம்ம சாயங்காலம் போல் 10 மணி வரைக்கும் 11 மணி வரைக்கும் இருந்து எல்லா கிராமங்களுடைய நிலையை கேட்கக்கூடிய ஒரே காரியாலயமும் ஒரே நம்முடைய எப்பவும் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வு. அதனால் இந்த தடவை நம்ம கொஞ்சம் தொய்வாக தெரியுது. என்னுடைய மனசுக்கு யாரும் தப்பாக நினைக்கிறாங்க, இது கொஞ்சம் தொய்வாகவே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா சில விஷயங்களை நம்ம சொன்னால் தான் நமக்கு அதை உங்களுக்கு புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய இது. 16 அம்மா தனித்து களங்கண்டு என்னை வெற்றி பெற வைத்தார்கள். அம்மாவுடைய இழப்பு, பதவியினுடைய இழப்பு அம்மாவுடைய இழப்பு எங்களுடைய பதவியுடைய இழப்பு. எங்களை எல்லாம் பல்வேறு கட்சிகள் அழைத்தாலும் அம்மாவா எங்களை அடையாளம் காட்டினவர். என்னுடைய பெற்ற தாய்க்கு பிறகு புரட்சி தலைவி அம்மா தான் என்னை அடையாளம் காட்டினாங்க. என் தாய் தாப்புன்னு என்னை பேர் வச்சுருக்காங்க. எனக்கு ஒரு உறவுக்காரங்களில் நான் சார்ந்திருக்கிற வகையில் எனக்கு தெரியும். இன்றைக்கு உலகம் பூரா என்னை அடையாளப்படுத்தின தாய் என்னுடைய பெற்ற தாய்க்கு என்னை பெறாத தாய் சட்டமன்ற உறுப்பினராகி என்னை அழைக்கப்பட்டார்கள். தாய் இருந்தவுடன் நாங்கள் எல்லாம் வடித்த கண்ணீர்கள், பட்ட கஷ்டங்கள் எல்லாம் எங்களுக்கு எல்லாம் தெரியும். அன்றைய தினம் நமக்கு நம்முடைய இயக்கத்துக்கு ஏற்பட்ட பல்வேறு நிகழ்வுகள் எல்லாருக்கும் தெரியும். அன்றைக்கு நடந்த நிகழ்வுகளில் நம்ம எல்லாரும் புரிஞ்சாங்க. இன்றைக்கு எங்களுடைய கருத்தில் எங்கிட்டலாம் கேட்கும்போது தமிழகத்திலே அம்மா ஆட்சி வரணும், அது மட்டும்தான் எங்களுடைய விருப்பம் முடிஞ்சு வேறு யாரு கூட முழுமையாக சொன்னோம். விசிலோட எங்களுடைய பொதுச் செயலாளர் தான் பேசும்போது நாங்கள் எல்லாம் மறுத்து தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா கருணாநிதி அவர்களுடைய படத்தையும் புரட்சி தலைவி படத்தையும் ஒரே இடத்தில் பார்க்க எங்களுடைய மனம் இடங்குள்ளது. இது நடந்த சம்பவங்கள்லாம் எங்களுக்கு நாங்கள் கூட இருந்தோம். கடைசி நேரத்திலே கடைசியாக காலமாக அம்மாவை ஆட்சி வரணும் அப்படிங்கிறது எங்கள் பயணித்தவர்கள், அம்மா இயக்கத்திலிருந்து அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் நாங்கள் வலியுறுத்திய காரணத்தினால் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்றங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இன்னொன்று என்னன்னு கேட்டால், எங்கேயே போய் இருந்தாலும் ஒரு விசுவாசம் வேண்டும். கட்சிக்கோ கட்சி தலைமைக்கோ நம்ம கட்சிக்காரருக்கோ அது உண்மையாக இருந்தால் தான் அது நம்ம இடத்துல யார் போட்டியிட்டாலும் சரி, அந்த இடத்துல நம்ம கட்சி போட்டியிடுறது கட்சி தலைவர். என்னை பொறுத்த மட்டும் எனக்கு இன்னொரு ஆசை,
தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பிளவு ஏற்பட்டு பிரிந்து அந்த பதவியை போனத காரணத்தினால் இன்றைக்கு திமுக 7 ஆண்டு காலம் இந்த இடத்துல ஆண்டு திமுக கோட்டை இல்லை, இது அதிமுக கோட்டை. மீண்டும் மீட்டெடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன், களமாடி கொண்டிருக்கின்றேன். அதற்கெல்லாம் நம்மளுடைய அனைத்து கட்சி கூட்டங்கள், அது அதிமுக தோழர்களாக இருந்தாலும் சரி, பிஜேபியுடைய தோழர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற தோழர்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய கூட்டணி கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி, நம்மளுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், அனைத்து தோழர்களும் ஒருங்கிணைத்து இதில் பயணிக்க வேண்டும். சுந்தராஜிங்கிற வேட்பாளரை மறந்துவிட வேண்டும். நம்மளுடைய அம்மா ஆட்சி வரணும், புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே ஆட்சி அமையணும். எல்லாரும் ஆதரவு கொடுத்துருக்காங்க, அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. முதலமைச்சர் நாங்கள் அண்ணனே எங்களுக்கு பொதுச் செயலாளர் சொல்லியிருக்காரு, பங்காளிய சண்டை நடக்குது, அண்ணன் தம்பி நாங்கள் சேர்ந்துட்டோம். அதனால எந்தவித மாறுபாடும் கருத்து வரவில்லை. நீங்கள் 2016 சட்டமன்ற தொகுதியில் புதிமுத்தூரில் அதிகமாக வாக்கு வாங்கி யார் வெற்றி பெறுகிறார்களோ அந்த வெற்றி பெறுகிறவர்களும் தூத்துக்குடியிலே அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் வெற்றி பெறுவார்கள். தமிழ்நாட்டிலே ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் நீங்கள் முதல்ல மன்னித்தரல வேண்டும். ஏனென்றால் களம் நெருங்கி விட்டது. இன்னும் நம்ம களம் நம்ம களம் நல்லா இருக்கு. எல்லா ஊர்களையும் நான் போகிறேன், நிறைய கிராமங்கள் கிட்டத்தட்ட 2 முறையும் நான் தொகுதி புறம் சுற்றியிருக்கேன். எந்த ஊரையும் நான் விடலை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் வேட்பாளரை பயணம் பண்ணும்போது ஒரு 4 கிராமம் மட்டும் எனக்கு தெரியல, நான் போகலை. திருவனந்தத்தில் இருந்த 4 கிராமம், அது மீனாட்சி கிட்ட போகும், அது போகலை. அடுத்த தேர்தலில் 19 நான் இடைத்தேர்தலில் சந்திக்கும் போது அந்த அனைத்து கிராமங்களும் போயிட்டேன். இப்பவும் எனக்கு ஒரு 10, 20, 25 கிராமம் தான் இருக்குது. அதாவது நம்ம மண்ணை, அந்த தாய் மண்ணை, நம்மளுடைய மண்ணை, தொகுதி மண்ணை மிதித்து விடணுங்கிற ஒரு வெறியில் நான் காலையில் வேட்பாளர் உள்ள வரலாமல் இருக்காருங்கிற எண்ணம் யார்கிட்டையும் இருக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய ஆசை. அதனால் நிறைய கிராமங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20, 25 கிராமம் தான் போகலை. அதையும் நான் 2 நாளில் நிச்சயமாக அந்த பயணத்தை திட்டமிட்டபடி முடிச்சுடுவேன். இந்த நேரம் ரொம்ப கம்மியான நாட்கள். அதனால் நீங்கள் நம்முடைய அம்மா ஆட்சி வரணும், நம்ம எல்லாம் நம்முடைய அம்மா திட்டங்கள் மறுபடியும் வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுங்க. ஏன்னா இதில் விட்டு கொடுத்து போனால் தான் செய்ய முடியும். ஈக்குவங்கிற வந்துட்டால் யாரும் ஜெயிக்கணும். இந்த இடத்துல நம்ம ஜெயிச்சா தான் அடுத்தாப்புல போவாங்க. அதிமுக நிலைச்சின்னு. ஏன்னா இது மறுபடியும் கூட்டணி இருக்க போய் தான் இப்போ நான் 2019 நிற்கும்போது 30,000 வாக்குகள் உங்களுக்கு. அன்னைக்கு நம்ம பெரிய போய் திமுக வந்துச்சு. அதே மாதிரி மறுபடியும் கூட்டணி இருக்க போய் தான் 2021 திமுக வந்துச்சு. இல்லாட்ட திமுக அங்கே வர்றதுக்கு திமுகவுக்கு இந்த வேலையே இல்லை. அதனால் நீங்கள் எல்லாரும் களத்தை பார்க்கணும். களம் நல்லா இருக்கு, நெல் விளைஞ்சி கிடக்கு, அறுவடை பண்ணணும். அந்த அறுவடை எப்படி நெல்லை கொஞ்சம் கேட்கணுங்கிறதெல்லாம் அவங்களுடைய லட்சியமாக இருக்கணும். ஏன்னா எல்லாரையும் எல்லா நேரத்துலையும் சந்தித்து உரையாட முடியாது, எல்லா கருத்துக்களையும் நம்ம பேசி தீர்க்க முடியாது. களம் இன்னும் 4 நாள் தான் இருக்குது. அதனால் நம்மளுடைய வேலை இங்கே நம்மளுடைய கூட்டணி சார்பாக இங்கே நிற்கிறது மோடி தான், இங்கே நிற்கிறது எடப்பாடியார் தான், இங்கே நிற்கிறது தினகரன் தான் அப்படிங்கிறத நம்மளுடைய ஒவ்வொரு கட்சி தோழர்களும் தொண்டர்களும் நீங்கள் நினைத்து களப்பணியாற்றணும். வாக்குகளை பூத்துகளை போய் இப்போ நம்ம சொன்னால் வாக்குகளை பார்க்கணும். என்ன வாக்கு இருக்குது, வாக்கு இருக்கா இல்லையா, நமக்கு எவ்வளோ வாக்கு சேர், யாரெல்லாம் ஓட்டு போடுவா. ஏன்னா இந்த திமுக நம்ம கடந்த நேரத்துக்கு இன்றைக்கும் அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அது தொய்வுன்னு சொன்னால் தப்பு நினைக்கிறேன். அதில் அறுவடை நல்லா இருக்குது. ஆனால் ஒரே ஒரு சின்ன உதவி மட்டும் நீங்கள் பண்ணினீங்கன்னா நிச்சயமாக நம்ம வெற்றி பெறுவதற்கு எந்த மாற்றம் நம்ம தடையே கிடையாது. எவ்வளோ வாக்கு இருக்குது, கூட்டுக்கு போய் உட்கார்ந்து நம்ம வாக்கை தமிழகத்தில் அம்மாவுடைய ஆட்சி நம்முடைய ஆதரவோடும் நம்முடைய பிஜேபி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரவோடும் அமையும், நம்முடைய ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிறது எந்த மாற்றம் இல்லை. நீங்கள் அருமையாக உழைத்தால் நம்ம வெற்றி நிச்சயம் என்பது நேரத்தில் குறிப்பிட்டு நீங்கள் எல்லாரும் எனக்காக நம்ம இயக்கத்திற்காக வாக்களித்து நம்முடைய வாக்குகளை சேகரித்து வெற்றி பெற வைக்கிறதுக்கு உங்களுடைய பொறுப்பாக தொட்டு கேட்டுக்கிறேன்.